பேட் டெட்ஸ்க்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அதை பற்றி இந்த செஷனில் பார்க்கலாம். பேட் டெட்ஸ் அப்படின்னா என்ன? பேசிக்கலாக வந்து வராக்கடன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து கூட்ஸை வந்து கிரெடிட்டில் சேல் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு பே பண்ணணும். பே பண்ண வேண்டிய டைமில் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு தெரிய வருது. அண்ட் அந்த பணம் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து உங்களுக்கு வரவே போகிறதில்ல அப்படின்றது உறுதி ஆகிடுச்சு. உறுதி ஆகிறப்ப வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டெட்டாஸ்ன்னு காமிச்சிட்ருப்பீங்க. டெட்டாஸ் அப்படின்னா என்ன? அதாவது யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் தர வேண்டி இருக்கோ, நீங்கள் வந்து கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து கடனுக்கு வந்து பொருள் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து பணம் தரணும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு ஒரு சர்டைன் % அமௌண்ட் இல்லைனா ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு உறுதியாக தெரியும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அந்த ஐட்டமை வந்து நீங்கள் அசட்டாக வந்து கேரி பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த அசெட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி க்ரியேட் ஆகுது? நீங்கள் கிரெடிட்டில் சேல் பண்ணுறதுனால. நீங்கள் வந்து ஒரு ஐட்டமை வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? கேஷ் உள்ளே வந்துடும், சேல்ஸ் இன்கம் நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுவோம். கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது? நம்ம டெட்டாஸை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் சேல்ஸுன்ட்டு ட்ரேடிங் இன்கமில் சேல்ஸ்க்கு எஃபெக்ட் கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து 2 விஷயம் நடக்குது. சேல்ஸை நீங்கள் சேல்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க கிரெடிட் சேலை. அதனால என்ன ஆகுது? சேல்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆல்ரெடி இன்ஃப்ளேட் ஆகிடுச்சு, ஓகே, அண்ட் ஒரு அசட்டையும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ என்ன தெரிய வருது? அந்த சேல்ஸ் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறதில்ல, நீங்கள் க்ரியேட் பண்ண அசட் வந்து உங்களுக்கு கேஷாக மாறப்போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கேஷாக மாற போகிறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை அசெட்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, போய் சேல்ஸில் போய் அதை மறுபடியும் ரிமூவ் பண்ணணுமா? சேல்ஸில் போய் அதை ரிமூவ் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா சேல்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாக அதை லாஸ் அப்படின்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு சேல்ஸில் எந்த அளவுக்கு சேல்ஸ் வராதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாகிடுச்சோ அதை வந்து நீங்கள் லாஸ் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேல்ஸில் எல்லாமே பண்ணிட்டோம், அதை போய் ரீஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோம்? பேட் டெட்ஸ் அப்படின்ற பேரில். ஓகே, ஸோ பேட் டெட்ஸ் அப்படின்னா வராக்கடன், அதாவது இர்ரிகவரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக இது வந்து பிஸ்னஸுக்கான ஒரு லாஸ், நஷ்டம் தான். ஓகே, ரைட். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இயர் எண்டில் பார்க்குறப்ப 31 மார்ச் சன்ட்ரி டேட்டாஸ் 50,000 அப்படின்னு இருக்குது. சன்ட்ரி டேட்டாஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் வந்து கடனுக்கு யாருக்கெல்லாம் வந்து கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது கிட்டத்தட்ட 50,000 ரூபா வந்து உங்களுக்கு உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து வர வேண்டியிருக்கு. இதுதான் நீங்கள் அசெட் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுருக்கீங்க. ஆனால் 31 மார்ச் பொசிஷன் நீங்கள் எடுத்து அசெட்டைன் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன தெரிய வருது? அதில் கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபா வர்றதுக்கு எந்த வித சாத்தியக்கூறுகளுமே இல்லை. இந்த பணம் வரவே வராது, பேட் டெட்ஸ் அப்படின்ட்டு தெளிவாயிடுச்சு. தெளிவான பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அசெட்டை 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். அதனால தான் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறோம், பேட் டெட்ஸ். ஓகே, ஸோ பேட் டெட்ஸ் 2,500 அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு நீங்கள் 50,000 வந்து அசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 50,000ல் இந்த 2,500 உங்களுக்கு வரவே போகிறது கிடையாது. அப்போ இதை வந்து நீங்கள் அசெட்டுன்னு சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக அசெட் எவ்வளோ இருக்குது? 47,500 தான் இருக்குது. அப்போ இந்த 47,500ன்ற லெவலில் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுடைய அசெட்டை கீழே இறக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2,500 வந்து இப்போ வந்து நீங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த 2,500 வந்து நீங்கள் சேல்ஸாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுதான் நான் என்ன சொன்னேன், சேல்ஸை போய் நம்ம டிங்கர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரேதர் என்ன சொல்லிடலாம், எக்ஸ்பென்ஸில் போய் இதை லாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது டெபிட் சைடில் போய்ட்டு லாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் கிரெடிட்டில் ஒரு 2,500 கொடுத்தீங்க, டெபிட்டில் ஒரு 2,500 கொடுக்குறப்ப கிரெடிட்டு டெபிட்டு 2 சைடு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது? அது கேன்சல் ஆயிருது. ஓகே, ஸோ P&L வந்து நீங்கள் அதுக்கான எஃபெக்டையும் கொடுத்துறீங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த சேல்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கான எஃபெக்டையே நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, ரைட். ஸோ இந்த 2,500 இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம லாஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். அடுத்தது இதை வந்து கன்சர்ன்ட் அசெட் டெட்டாஸில் போய் என்ன பண்ணுவோம்? நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாருங்கள். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 2,500 டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் 2,500. பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோம்? லாஸ் அப்படின்றதுனால. சன்ட்ரி டேட்டாஸை ஏன் கிரெடிட் பண்ணுறோம்? இன்கம்ன்றதுனால இல்லை. சன்ட்ரி டேட்டாஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? டெபிட் பண்ணியிருப்பீங்க. அசெட் வந்து கிரியேட் பண்ணுறப்ப நம்ம டெபிட் பண்ணியிருப்போம். ஆனால் அசெட்னுடைய வேல்யூ குறையிறப்ப நம்ம கிரெடிட் பண்ணுவோம். போன எக்ஸாம்பிளில் டெப்ரிசியேஷன் பார்த்தோம் இல்லையா? அசெட்னுடைய வேல்யூ குறைஞ்சப்போ நம்ம என்ன பண்ணோம்? பிளான்ட் அண்ட் மிஷினரியை கிரெடிட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே டேட்டாஸ்னுடைய வேல்யூ குறையிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டாஸை கிரெடிட் பண்ணுறோம். எவ்வளோக்கு? 2,500. பேட் டெட்ஸ் எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்கோம்? 2,500. ரைட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பாஸ் பண்ணோம். அதாவது இந்த பேட் டெட்ஸை போய் கரெக்டாக நம்ம பார்க் பண்ணணும். எங்கே பார்க் பண்ணணும்? P&L அக்கௌண்ட்டில். எங்கே? இந்த சைடில் டெபிட் சைடில், ஏன்னா லாஸ்ன்றதுனால. ஓகே,
ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் 2500. இந்த பேட் டெட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் P&Lக்கு டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் 2500. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இது எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டெபிட் சைடில் 2 பேட் டெட்ஸ் 2500. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் ஆல்ரெடி சன்ட்ரி டேட்டாஸ் இருக்கும் 50,000. இப்போ அதை தான் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பேட் டெட்ஸ் 2500. ஸோ அப்போ அசெட்னுடைய வேல்யூ என்ன ஆயிருது, டெட்டாஸ்னுடைய வேல்யூ 47,500. ஸோ பேட் டெட்ஸ் வந்து பேசிக்கலாக டெட்டாஸை குறைக்கும், அதுக்கான எஃபெக்ட்டை நம்ம கொடுத்தாச்சு. 50,000 இருந்த டெட்டா என்னவாயிடுச்சு 47,500. அண்ட் இங்கே வந்து அந்த ஷார்ட்கட் ரூல் ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டால் ஆடிங் ஐட்டம் ஐடியலாக லைபிலிட்டியில் வரணும். லைபிலிட்டியில் அப்பியர் ஆகுதும் ஒன்று தான், அசெட்டில் மைனஸ் சைனில் அப்பியர் ஆகிறது ஒன்று தான். ஸோ அந்த ஷார்ட்கட் ரூல் இன்னும் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது.